தமிழ் கல்வியும் தமிழ் இலக்கணமும். தமிழ் கல்வியை கற்க முயல்கின்ற பொழுது பிள்ளைகளுக்கு இலக்கணத்தை கற்றுக் கொடுப்பது எப்படி என்பது இன்றைய சிந்தனை. இலக்கண பாடம் என்பதை பாடசாலைகளிலே மொழியை கற்பிக்கின்ற பொழுது மொழியோடு சேர்த்து பின் இணைப்பாக சிறு சிறு அளவுகளிலே கற்பித்து வருகின்ற ஒரு முறை இருக்கின்றது. இந்த முறையால் இலக்கணத்தை சரிவர புரிந்தவர்கள் எத்தனை பேர் என்றால் அது கேள்விக்குறிதான். ஆனால் இலக்கணத்தை படிப்பதற்கு இலகுவான வழி ஒன்று உண்டு. அது சிறிது வளர்ந்த பின்னர் சுமார் 12 வயதுக்கு மேற்பட்ட பிள்ளைகளுக்கு தமிழ் இலக்கணத்தை கற்பிப்பதாக இருந்தால் முதலில் மொழி இலக்கண வரலாற்றை கற்பிக்க வேண்டும். தமிழில் இலக்கணம் என்பது தொல்காப்பியர், நன்னூலார், வீரசோழியம், தொடர்ங்கி, ஆறுமுக நாவலர் வரை இலக்கண நூல்கள் எவ்வாறு எழுதப்பட்டிருக்கின்றன, இந்த இலக்கண நூல்களினுடைய கட்டமைவு யாது என்பதை பிள்ளைகளுக்கு எடுத்துரைத்தல் வேண்டும். அவ்வாறு எடுத்துரைக்கின்ற பொழுது தமிழ் மொழியில் இருக்கின்ற சிறப்பு அம்சம் அதனுடைய உயிர் எழுத்துக்கள் எக்ஸ் எனப்படும் கிடையான அச்சாக செல்கின்றன. மெய் எழுத்துக்கள் வை எனப்படும் குத்தான அச்சாக செல்லுகின்றன. இந்த இரண்டையும் சேர்க்கின்ற பொழுது எக்ஸ் வை இரண்டையும் சேர்க்கின்ற பொழுது உயிர் மெய் எழுத்துக்கள் வருகின்றன. இந்த இரண்டும் சந்திக்கும் இடத்தில் பூச்சியம் போல அகேனம் என்ற எழுத்து அமைந்திருக்கின்றது. இதை அடிப்படையாக கொண்டு மேலை நாடுகளிலே கணிதத்தை படிக்கின்ற பொழுது கோஆர்டினேட் சிஸ்டம் என்கின்ற பாடத்தை படிக்கின்ற பொழுது அந்த பாடத்திலே இன்றைய உலகத்திலே எல்லாவிதமான தொழில்நுட்பம், நிலத்தை அளப்பது, தாக்குதலை மேற்கொள்ளுவது, தொழில்களினுடைய அத்தனை விடயங்களும் இந்த எக்ஸ் அச்சு வை அச்சு என்பவற்றை வைத்துத்தான் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக நமது தமிழ் மொழியும் எக்ஸ் அச்சும் வை அச்சும் கொண்டதாக இருக்கின்றது. ஆகவே சர்வதேச நாடுகளிலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கணிதத்தோடு இணைத்து தமிழ் மொழியை இலகுவாக கற்பிக்கலாம். மேலும் தமிழ் மொழிக்கும் ஐரோப்பிய மொழிகளுக்கும் இடையிலே எவ்வாறான ஒற்றுமை இருக்கின்றது, எந்த இடத்தில் அவை வேற்றுமைப்படுகின்றது, ஐரோப்பிய மொழிகளினதும் தமிழ் மொழியினதும் கட்டமைவு எவ்வாறு இருக்கின்றது என்பதை ஒப்பிட்டு ஐரோப்பிய மொழிகளிலே எப்படி இலக்கணத்தை கற்பிக்கின்றார்கள் என்கின்ற குறியீடுகளை கண்டறிந்து அதற்கு அமைவாக தமிழ் மொழியினுடைய குறியீடுகளையும் பதிவோமாக இருந்தால் ஐரோப்பிய மொழிகள் போலவே தமிழ் மொழி இலக்கணத்தையும் பிள்ளைகள் படித்து விடுவார்கள். பிள்ளைகள் மட்டுமல்ல, பெரியோர் கூட இலக்கணத்தை அறிவதன் மூலம்தான் ஐரோப்பிய மொழிகளை எளிமையாக பேச முடியும். அவ்வாறு இலக்கணத்தை அறிவதற்கு இலக்கண புத்தகத்தை படிப்பதனால் இலக்கணத்தை கற்றுக்கொள்ள முடியாது, ஏனென்றால் மிகவும் கடினமாக இருக்கும். ஆனால் இலக்கணம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றது, ஒரு மொழி உருவாகிய பின்னர் தான் இலக்கணம் உருவாகின்றது. ஆகவே மொழியை ஆரம்ப காலத்தில் இருந்து மனிதன் எவ்வாறு பேசினான் என்பதை அறிந்து அதை அறிஞர்கள் வகுத்தும் தொகுத்தும் இது எழுவாய், இது பயனிலை, இது செயற்படு பொருள், அப்படி என்றவாறு பல்வேறு பிரிவுகளை ஏற்படுத்தி எழுத்து, சொல், பொருள், யாப்பு, இலக்கணம் என்று 5 வகையான இலக்கணங்களை தொல்காப்பியர் படைத்தார். எனவே 5 விதமாக அவர் ஏன் பிரித்தார்? அந்த மொழியினுடைய வடிவமைப்பு, மொழி என்பது ஒரு டொயோட்டா கார் போல எப்படி செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை பிள்ளைகளுக்கும் பெரியவர்களுக்கும் எடுத்துரைத்தால் இலக்கணம் புரிந்துவிடும். தமிழில் இலக்கணம் புரிந்தால் நிச்சயமாக டேனிஷ், ஆங்கிலம் போன்ற மொழிகளை அவற்றினுடைய இலக்கணங்களை பிள்ளைகள் எளிதாக அடையாளம் கண்டுவிடுவார்கள். பெரியவர்கள் கூட, பெரியவர்கள் வேற்றுமொழியை கற்க வேண்டுமாக இருந்தால் தமிழ் இலக்கணம் எவ்வாறு செய்யப்பட்டு இருக்கின்றது என்பதை இலக்கணம் கற்க வேண்டியதில்லை. இலக்கணம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றது என்பதை கண்டுபிடித்தால் அது ஒரு சிறிய இயந்திரம் போல செய்யப்பட்டிருக்கின்றது. அந்த இயந்திரத்தை விளங்கி கொண்டால் ஐரோப்பிய இயந்திரம் எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றது என்றால் மோட்டார் சைக்கிளுக்கும் காருக்கும்
இடையில் இருக்கின்ற ஒரு வித்தியாசம்தான் இருக்கின்றது. ஆகவே ஒரு மொழியின் இலக்கணத்தை எவ்வாறு செய்யப்பட்டிருக்கின்றது என்று கற்றுக்கொள்வதன் மூலம்தான் இன்னொரு மொழியை படிக்கலாம். இன்னொரு மொழியினுடைய கதவு திறந்து விடுமாக இருந்தால் உலகின் பல மொழிகளை நீங்கள் கற்றுவிடலாம். இன்றைய தமிழ் மொழி கல்வி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம் அன்பு உறவுகளே.